ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலம் தாண்டி ஒரு ஊருக்கு போகிறோம். காரில் தான் போகிறோன்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. நாம் பைக்கர்ஸில் அதனால் இப்போ பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி தான். ஃபேமிலி ட்ரிப்பில் அவங்கெல்லாம் காரில் போயிட்டுருக்காங்க. நானும் எங்கள் மாம்ஸ் மட்டும் இப்போ பைக்கில் போயிட்டுருக்கோம். இந்த பிளான் எதுக்காக பண்ணோன்னா ஜஸ்ட் ஃபார் ரிலாக்ஸ்மெண்ட். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா லாக்டவுன் 1.0, 2.0, 3.0 போயிட்டே இருக்குது. நம்ம மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. எங்கள் பாட்டி தாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 மாதமாக ஃபுல் லாக்டவுன் வீட்டிலேயே தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் அதனால் ஒரு ட்ரிப் மாதிரி வெளியே ஃபுல் சேஃப்டி மெஷர்ஸோட காரில் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். லெட்ஸ் கோ கைஸ். காருக்கும் பைக்குக்கும் ஃபியூல் போட்டாச்சு. இப்போ அப்படியே கிளம்புறது தான். கைஸ், இப்போ இந்த ஆனந்தபவன் ஹோட்டலில் தான் ஒரு டீயை போட்டு வர போகிறோம். வண்டி வருது. கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன கேம்? இந்த கேம் பேர் என்னது? ஃபூல்ஸ் பால்னு ஒரு கேம் இருக்குது. இதை நாங்கள் விளாட போகிறோம். கைஸ், அந்த கேம் இப்போ விளையாடியாச்சு. இப்போ உள்ள டீ குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இட்ஸ் குட் கைஸ். இங்கே அப்புறமா இந்த சாக்லேட் வாங்கியிருக்கேன். இதை சாப்பிட்டு அப்படியே உள்ள போயிருக்கேன். இது டார்க் சாக்லேட்டுன்னு சொன்னாங்க. அதான் வாங்கியிருக்கு. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். லெட்ஸ் கோ. கைஸ், இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா என்னோட ரேட்டிங் 9.5. ஏன்னு கேட்டிங்கன்னா காஃபியும் நல்லா இருந்துச்சு, டீயும் நல்லா இருந்துச்சு, இந்த ஆம்பியன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம அந்த கேம் பேர் என்ன? கூஸ் பால். அந்த கேமும் ஜாலியாக விளாட்னோம். எப்படின்னா நம்ம ஹைவேல ரொம்ப லாங்காக போயிட்டு இருந்தோம் அப்படின்னா பாடி எப்பயுமே லைட்டாக டயர்டாக கடுப்பாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஆனால் இவங்க அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேம் வெளியே வச்சுருக்குறாங்க. ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது. டார்க் சாக்லேட் இஸ் ஆல்சோ குட். சேலம் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி தான் இப்போ போயிட்டுருக்கோம். அது இப்போ ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு கூட தெரியல. அங்கே போயிட்டு தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. போயிட்டு அப்படியே அங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணுறேனோ அதை அப்படியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கம் ஆன் கைஸ். கைஸ், இப்போ நாங்கள் ஒரு ரோட்டை விட்டுட்டோம். ரோடு பலன்னு இருந்துச்சுன்னு வேகமாக வந்துட்டு இருந்தோமா, அதில் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம், ஒரு லெஃப்ட்டை. அதனால் இப்போ நம்ம வேறு ஒரு ரூட் எடுத்து போயிட்டுருக்கோம். மாமா நேவிகேட் பண்ணிட்டுருக்காரு. ஏற்காடு ரோடில் போயிட்டுருக்கோம். அஸ்தம்பட்டி போயிட்டு அவங்க லெஃப்ட்டில் வந்திருப்பாங்க. நம்ம நேராக வந்துட்டோம். ஆமாம், ரோடு நல்லா இருக்கு. ஆமாம், ரோடு சூப்பராக இருக்கும். பிரிட்ஜ் நல்லா இருந்ததுனால அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம். இப்போது ஸ்டேக் டைவர்ஷன். ஓகே. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு ரோடும். அழகாக ஜாலியாக. கைஸ், ஒரு வழியாக போர்டை பார்த்தாச்சு. ஜுவாலஜிக்கல் பார்க் 3 கிலோமீட்டர்ஸ் ஆமாம். இந்த ரோடு காமலாபுரம் ரோடுன்னு சொல்கிறாங்க. குறும்பட்டி ஜுவாலஜிக்கல் பார்க். குறும்பப்பட்டியா? என்ட்ரி பண்ணியாச்சு. இந்த இடம் ஏற்காடை விட்டு நாங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கணும். நாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிறோம், பசங்களோட போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெட்ஸ் சில் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். கோவிட் வந்தால் கூட பிரச்சனை இல்லை, பிகாஸ் வி ஹேவ் இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். பட் ஃபேமிலியோடு வரும்போது என்னென்ன பண்ணுறாங்க, ஃபேமிலியோடு வரும்போது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இது பண்ணுறது பெஸ்ட். டோக்கன் பண்ணணுமா? ஓகே, லெட்ஸ் பார்க் த வெஹிக்கிள். கைஸ், இப்போ வந்துட்டோம் இங்கே. ஆமாம், நீங்கள் ஹாய் சொல்லுங்கள். ஹாய். இது மெயினாக வந்ததுக்கு காரணமே எங்கள் தாத்தா பாட்டி தான். நான் போகும்போது அவங்க கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன். கம் ஆன் கைஸ்.
ரெட் கலரில் இருந்துச்சு, அதுக்கு பேர் என்னது? எது? அங்கே ரெட் கலரில் ஏதோ நம்ம கால் எடுத்துகிட்டு வந்தோம், ஆமாம். அதுக்கு பேர் என்னது? ஏதோ தண்ணி அமோனியம் சல்ஃபேட். அமோனியம் சல்ஃபேட்டா? எஸ், அமோனியம் சல்ஃபேட். அது என்ன பண்ணும்? அது வந்து காலில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் எடுக்கும். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு. ஃபோட்டோ எடுக்கணுமா? ஃபோட்டோ செஷன் ஆன். ஃபோட்டோ செஷன். பாருங்க, மான் இருக்குன்னாங்க, பைத்தியக்காரங்க. புலி இருக்குன்றாங்க, பாம்பு இருக்குன்னாங்க, கிடைக்கும் எங்க யாருக்கா அப்படிதான் போகுது. மயில் உறவிடம்னு போட்டிருக்காங்க, ஆனால் மயிலை காணோம். அங்கே இருக்கு பாருங்க, இருக்கு. எங்க மயில் உறவிடம்? வாங்க அந்த மயில் உறவிடத்துக்கு போகலாம். பாருங்க, மயில் நாங்கள் எல்லாம் கோழி மாதிரி இருக்குது. டிசப்பாயிண்டட் திஸ் மயில். பாவம் இந்த மயில். கைஸ், இங்கே நீர்வீழ்ச்சி இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு வந்தா இதோ அங்கே பாருங்க, உள்ள வந்து லைட்டாக மெதுவாக பண்ணுது, ட்ராப்பாக வருது. கேட்டால் நீர்வீழ்ச்சி. இதெல்லாம் நீர்வீழ்ச்சின்ற பார்க்குற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். நீரோடை. என்ன அதெல்லாம் கூட்டமாக இருக்காங்க? ஏன் அங்கே மட்டும் கூட்டமாக இருக்கு, இங்கே யாருமே இல்லை? ஓ சூப்பர், பாருங்க யாருமே இல்லை. சூப்பர், வேற லெவலில் இருக்குங்க. பேரட்டா? இதை பார்க்கவாடா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இட்ஸ் நாட் அபவுட் த பேரட், இட்ஸ் அபவுட் த ரைடு. ஒன்றுமே இல்லை. ஆமாம், இங்கே நிறைய இருக்குது, எடுத்துக்கோ. நிறையா இருக்கா? இதோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எல்லா பேர்ட்ஸும் இங்கே இருக்குது. வேற லெவல். கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு புலியோட ஃபுட் பிரிண்ட்டை காட்ட போகிறேன். புலியோட ஃபுட் பிரிண்ட். புலியும் இல்லாமல் உங்களுக்கு ஃபாக்ஸ் ஃப்ரீயாக காமிக்கிறேன், ஓனாய் ஃப்ரீயாக காமிக்கிறேன், பியரு, எலிஃபெண்ட்டோட இது ஃபுட் பிரிண்ட்டும், ஹிப்போபொட்டமஸ், லிசார்டு ஃபுட் பிரிண்ட்லாம் பார்த்துக்கோங்க கைஸ். ஒரே இடத்துல இத்தனை ஃப்ரூட் பிரிண்ட்ஸ். அவள் தான் கைஸ். இதுக்கப்புறம் சுற்றி சுற்றி காட்டினாலும் இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நாங்கள் கேன்டீன் போயிட்டுருக்கோம். ஆமாம், இங்கே வந்துட்டு இதை பார்த்தோன்னே நீங்கள் எப்படி சாட்டிஸ்ஃபையாக இருக்கீங்களா? அட்லீஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் டைம் பாஸ் ஆகும். பட்டு ஆனால் பீகாக்கு அது எல்லாமே பார்க்குறது, நீங்கள் பீகாக் பார்க்கணுன்னு நினச்சி வந்தீங்கன்னா அது ஒர்த் இல்லை. நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து வீட்டிலே இருக்க கடுப்பாக இருந்துச்சு, ஒரு சில் அவுட்டு, ஒரு வீக்கெண்ட் ரைடு, அவுட்டிங்கு அந்த மாதிரி வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் ஒர்த்து. ஆனால் நீங்கள் வந்து பீகாக் பார்க்கணும், crocodile பார்க்கணும், மங்கி பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா கண்ணாடி பாருங்க. இப்போ வந்து கேன்டீனை சுற்றி பார்த்தோம், கேன்டீனே இல்லை. அதனால் யார்கிட்ட கூகுள் மேப் போட்டோம், ஹவு டு கோ டு கேன்டீன் அப்படின்னு. கூகுள் மேப் போட்டு இப்போ போயிட்டுருக்கோம். ஹாய் தாத்தா, வியூவர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். தாத்தா, இவ்வளோ நேரம் லாக்டவுன்லேருந்து இப்போ வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த இதுக்கே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த ஆம்பியன்ஸ்லாம் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாமே ஜோராக இருக்குது. வீட்லேயே இருந்துட்டு நீங்கள் கடுப்பாக இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் வீட்லேயே இது பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு எவ்வளவோ பரவாயில்ல, நல்ல ஒரு ரெக்ரியேஷனாக தெரியுது எனக்கு. ரெக்ரியேஷனாக தெரியுது. அப்புறம் நம்ம வியூவர்ஸ் நீங்கள் என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க? யூஎஸ்க்கு என்னென்னா கொஞ்சம் ஏதோ ரொம்ப ஸ்ட்ரெயின், ரொம்ப இதாக, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வெளியில் வந்து அதுவும் இடைவெளியெல்லாம் கட்டி இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணி ஜஸ்ட்டு ஒரு இதெல்லாமே ஒரு வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு உயிர் பூங்கா அந்த மாதிரி இடத்துல போனால் மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வெயில் தான் கொஞ்சம் மண்டை குழம்பு செய்யலாம், அதெல்லாம் ஒரு நல்ல இதாக இருக்குன்னு தெரியுது. பாட்டி, ஹாப்பியா? இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்திருக்கீங்க, ஹாப்பியா? தாத்தா நீங்கள்? தாத்தா நீங்கள்? அப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆஃப்டர் நீங்கள் ரொம்ப 12th ஸ்டாண்டர்ட் ரொம்ப படி ஆன்லைன் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி ஹாப்பியா இருக்கா? ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. சரி, என்ன சொல்றது? அப்புறம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. சோறு போய் சாப்பிடணும். சோறு சாப்பிடணும், பசிக்குது. அப்புறம் பை गाइस, see you in the next video. டாடா. நான் சொல்லல, நான் என்ன வீடியோ எண்ட் பண்ணல, அது வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். பாருங்க கைஸ், அவ்வளோதான். இப்போ கிளம்பியாச்சு. எல்லாம் பாட்டி தாத்தா ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ டென்ட் மீன் ஐ டிடன்ட் என்ஜாய். பட்
இது பெருசாக எனக்கு தெரியல, பிகாஸ் அதோட பெருசாக கொல்லிமலை அப்புறம் ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்ததுனால இது ஒரு பெருசாக எனக்கு படலை. பட் ஐ ஃபீல் தே வில் பி ஹாப்பி. அப்புறம் கைஸ் ஹோட்டல் தான் இப்போ தேடிட்டு இருக்கோம். ஐ ஃபீல் எல்லாருமே ஹங்கரியாக இருக்கும். டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1:30 ஆகுது. எல்லாம் ஹங்கரியாக இருக்குன்றதுனால சாப்பிட்றது தான் பக்கத்தில் ஹோட்டல் தேடிட்டு இருக்கோம். கூகுள் மேப்ஸ் சொல்கிறது கேட்டு முன்னாடி போகிறோம். கமான் கைஸ். சேலம் சரவணபவன் தான் இங்கே தான் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. அது பார்க்க இருக்க தான் இருக்கும். கைஸ் ஃபுல் மீல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பண்ண சீக்கிரட்லேருந்து கொடுத்துட்டாங்க. கூட பிடிக்கிறான். கைஸ் கிளம்பியாச்சு. அவ்வளோதான் கைஸ் கிளம்பியாச்சு. இங்கேருந்து 60 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக தருமபுரி. மேக்ஸிமம் பிரேக் எதுவுமே எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ட்ரிப்பு முடிஞ்சது. இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் காட்டுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் ஹைவே தான். இதுக்கப்புறம் நான் எதுவுமே காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஐ கோனா end this vlog now. That's it guys. Stay safe. Bye guys. See you in the next video. Signing off. Vlog with Richu. இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கானதாக காட்ட